சேட்டுகளில் வச்சா வட்டி அதிகம்னு சொல்லி தான் பேங்க்குக்கு போகிறோம். இப்போ பேங்க்கில் இந்த மாதிரி பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ணுறது? இத்தனை வருஷம் வந்து 20 பில்லு 10 பில்லுன்னா சாதாரண நம்ம போய் பண்ணுறோம். இப்போ 2 பில்லு 3 பில் பண்ணுறது கூட நான் கடை வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த சூழ்நிலை ஏன் இப்போ வந்தது? இப்போ இதுக்கு என்னவோ தரத்தை பார்க்கணுமா? ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நகை வாங்குவோம். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நகை வாங்குறது நம்ம பார்த்தா என்ன பண்ண முடியும்? கல் நகைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது? இப்போ பேங்க்குக்கே போக முடியாது, போகக்கூடாதுன்ற எண்ணம் வருது. இப்போ அந்த சேட்டு கடையில் வச்சா நகை முங்கிடும். கடன் வாங்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ், ஒருத்தங்க எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, 2 தொங்கட்டாங்க கொடுக்குறாங்க, சரியா? அவங்க எப்போ வாங்கினா அந்த காலத்தில் பில்லாவாக இருந்துச்சு, செட்டியார் கடையில் போய் வாங்கியிருப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி அதை அடகு வைக்க போகிறோம் எங்கள் கஷ்ட காலத்துக்கு. நீங்கள் போய் செட்டியார் கடையில் செட்டியாரே மண்டையை போட்டார், இதுக்கு போய் அவர்கிட்ட என்னத்த பில்லை கேட்குறது? இதை பார்த்தீங்களா? இங்கே தான் அந்த டிஸ்கிரிமினன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ் வேணும்னு ஒரு ரெக்கார்ட் வேணும்னா நீங்கள் தான் போய் அதை செய்யணும். மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி வாங்கக்கூடாது.